இங்க ஒரு பொண்ணு ரோட்டு கடையில இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு வரா. அங்க இந்த பொண்ணு சமைச்ச சிக்கன் ரைஸ சாப்பிட்டதும் அங்க சாப்பிட வந்த ஒருத்தருக்கு இந்த சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால இந்த பொண்ணு கிட்ட போய் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து, இது ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், இங்க இன்டர்வியூ நடக்குது, நீங்க போய் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க சமைக்கிற சாப்பாடு அவ்வளவு சுவையா இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும், நீங்க போய் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட இந்த பொண்ணு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக கிளம்புறா. அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணை பார்த்து, உனக்கு சமைக்க தெரியுமா, இங்க வெரைட்டியான டிஷ்னா சமைக்க சொல்லுவாங்க, உனக்கு சமைக்க தெரியுமான்னு கிண்டல் பண்றானுங்க. இதெல்லாம் கேட்டு இந்த பொண்ணு கிளம்புறப்ப அந்த இடத்துக்கு செஃப்பும் வந்துடுறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப நாளா வேலை பார்க்கிற ஒருத்தருக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு போட்டி வைக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் சமைக்க தெரிஞ்சனால இந்த 2 பேருக்குமே ஃப்ரைட் ரைஸ் செய்ய சொல்லி அதுல யாரோடது நல்லா இருக்குன்னு ஒரு போட்டி வைக்கிறாரு. இவங்க 2 பேருமே அந்த ஃப்ரைட் ரைஸையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்த ஒருத்தவன் ஒரு சூப்பர் பிரசன்டேஷனோட அந்த ஃப்ரைட் ரைஸை சப்மிட் பண்றான். ஆனா இந்த பொண்ணு ரோட்டு கடையில வேலை பார்த்தனால எந்தவித பிரசன்டேஷனுமே இல்லாம அந்த ஃப்ரைட் ரைஸை சப்மிட் பண்றா. அந்த 2 ஃப்ரைட் ரைஸையுமே சாப்பிட்டு பார்த்த இந்த செஃப், இந்த பையன் சமைச்சதுல வெறும் பிரசன்டேஷன் மட்டும் தான் இருக்கு, ஆனா சுத்தமா ஒரு டேஸ்டே இல்ல. ஆனா இந்த பொண்ணு சமைச்ச அந்த ஃப்ரைட் ரைஸ் ஒரு நல்ல பதத்துல இருக்கு, சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த பொண்ணை செலக்ட் பண்ணி ரொம்ப நாளா அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த அவனை வெளியில துரத்தி விட்டுறாரு. அதுக்காக நான் முழுசா படிச்சு டிகிரினா வாங்கிட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன், நீ படிச்சுட்டு வந்து சமைக்கிறது இங்க பெருசு இல்ல, நீ எல்லாருக்கும் வாய்க்கு ருசியா சமைக்கிறியாங்கிறதா இங்க பாப்போன்னு அவனை வெளியில துரத்தி விட்டுறாரு. இந்த பொண்ணுக்கும் எப்படின்னா பிரசன்டேஷனோட சமைக்கணுங்கிறதையும் இவரு சொல்லி தராரு.